வணக்கம். இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் பல்வேறு மோசடிகள் செய்வதற்காக $21 மில்லியன் பணத்தை என்னுடைய அருமை நண்பராக இருக்கக்கூடிய மை டியர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. தயவு செய்து RSS சங்கிகள் அதை பார்க்கவும். And $21 million going to my friend Prime Minister Modi in India for voter turnout. We're giving $21 million for voter turnout in India. What about us? I want voter turnout too, Governor. $29 million to strengthen the political landscape in Bangladesh. Went to a firm that nobody ever heard of. Got 29. திரும்பவும் சொல்கிறேன், மோடி தன்னுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்காக மோசடிகள் செய்வதற்காக அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அந்த நாடு சுமார் $21 பில்லியன் மோடிக்கு கொடுத்திருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய வீடியோ இந்தியா முழுவதும் மக்கள் பேச துவங்கியிருக்கிறார்கள். மோடி வெற்றி பெற்ற தேர்தலை எப்போது யார் ரத்து செய்வார்கள்? எவ்வளவு பெரிய மோசடிகள் தேர்தல்களில் நடந்திருக்கிறது, இதை ஏன் யாரும் கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்பத் துவங்கியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வாக்கு மோசடி, இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கடைசி ஆணியை பாஜகவிற்கு அடிக்க காத்து கொண்டிருக்கிறது காலம் என்பது மட்டும் உண்மையாகிறது. இப்போ இந்த மோசடி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அதாவது அமெரிக்கா எப்போவுமே தனக்கு ஆதரவாக, அதாவது தான் என்ன சொல்கிறோமோ அதற்கு ஆமாம் சாமி போடக்கூடிய அதிகார மையங்களை பல்வேறு நாடுகளில் உருவாக்குவது, இதுதான் அவர்களுடைய திட்டம். அதாவது அமெரிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் அல்லது நினைக்கக்கூடிய கட்சி ஒரு நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும். அப்படி வர்றதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய அமௌண்ட்டுகள் பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய வழக்கம். அப்படி அமெரிக்காவினுடைய ஆசைகளை அல்லது அவர்களுடைய பல்வேறு திட்டங்களை எந்த அச்சு பசகும் இல்லாமல் நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னா RSS சங்க பரிவார கும்பல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி என்றால் மீண்டும் நாம் நினைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்தியாவில் வர வேண்டும் என்பதற்காக மோடிக்கும் பாஜகவிற்கும் இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு செய்தி சில வருடங்களுக்கு முன்பு வெளியான உடனே இங்கே இருக்கக்கூடிய RSS சங்க பரிவார கும்பல்லாம் என்ன பண்ணானுங்க தெரியுமா? இதை ராகுல் வாங்கிட்டார், காங்கிரஸ் வாங்கிருச்சு, இப்படிலாம் சொன்னாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி உடனே ஒரு அறிக்கை விடுறாங்க, எப்போ நாங்கள் வாங்கினோம்னா நாங்கள் தானே எப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் வின் பண்ணியிருக்கணும், வின் பண்ணது நீ, அப்போ பணம் வாங்கினது நாங்களா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதையெல்லாம் மீறி எப்போவுமே சங்கபரிவார கும்பல் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? இன்றைக்கி ராகுல் காந்தி இந்த ஓட்சோரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சோஷியல் மீடியாலேயும் அவனுங்க டோட்டல் அவுட்டு. நீங்கள் பாருங்கள், RSSகாரன் எவனுமே எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க, எந்த செய்தியுமே அவனுங்களுக்கு இல்லை, என்னெல்லாமோ போடலான்னு பார்க்குறானுங்க, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ராகுல் காந்தி ஒட்டுமொத்தமாகவே லாக் பண்ணிட்டார் அப்படிங்கிறதா முக்கியமான செய்தி. இப்போது காலையில் மோடியும் அமித்ஷாவும் RSSகாரங்களும் எழும்புவது அப்படின்னால ஒரு பயத்தோடு தான் எழும்புவாங்க. ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப்பு என்னத்தை போட்டு உடைக்க போகிறான்னு தெரியல, பதட்டத்தோடு தான் எழும்ப வேண்டியது இருக்குது. ஏன் இவ்வளவு அடி ட்ரம்ப் அடித்த பிறகு மோடி கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்? அதற்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அதானியை நோண்டி நொங்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதானியை அமெரிக்கா கைது செய்யும். அமெரிக்காவினுடைய அதானியினுடைய சாம்ராஜ்யம் சீட்டுக்கட்டு போல ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது நடக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அதானியை. அப்போ அதானியை காப்பாற்ற வேண்டும் என்பது மோடியினுடைய திட்டம், சரியா? அதற்காக அமெரிக்காவையே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதா. எனக்கு அதானி தான் முக்கியம், வேறு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ட்ரம்ப் என்ன வேண்டாலும் சொல்லட்டும், ட்ரம்ப் எத்தனை குட்டு வேண்டாலும் குட்டட்டும், அமித்ஷா அமெரிக்காரன் அமித்ஷாவை என்ன தான் சொன்னாலும் சொல்லட்டும், நாங்கள் அசைய மாட்டோமே, எங்களுக்கு தேவை எங்களுடைய அதானியை காப்பாற்றுவது. ஏனென்றால் அதானியால் தான் பாஜகங்கிற ஒரு கட்சியே ஒரு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை இல்லையா? நமக்கு தெரியும் தானே. ₹1 1,042 கோடி
மன்னிக்கும் 1042 ஏக்கர் நிலத்தை கொடுக்குறாரு மோடி அதானிக்கு. பாருங்களேன் நீங்கள். அப்போ அந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் செய்து அதானியை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டியது மோடியினுடைய கடமை. அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறார், அமெரிக்கா எந்த நேரத்தில் வேணாலும் அதானி பண்ணுவோம், அதானியை காப்பாற்றுவதற்காக மோடி ட்ரம்பை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார் என்று. சில தினங்களுக்கு முன்பு நாம் உட்பட பல்வேறு நபர்கள் செய்தி அனுப்பணும் இல்லையா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனுமன் சிலையை உடைக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியினுடைய பிரதிநிதி லெட்டர் கொடுத்துருக்கிறார். மோடி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரெல்லாம் கேட்கணும் இல்லையா, எப்பா அனுமன் சிலையை உடைக்கிறேன்னு சொல்கிறான், நீ விஸ்வகுருன்னு ஒன்று சொல்லிக்கிற, நீ பேசாமல் இருக்கிற எப்படி அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. இது சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, எப்பா ஆந்திராவில் விவசாயிகள் செய்த உற்பத்தி பொருட்களெல்லாம் கட்டாக குவிஞ்சு கிடக்குது, அமெரிக்காரன் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான், அமெரிக்காரன் வரி விதிச்சிருக்கிறான், நீ ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லைனா உனக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவை நான் வாபஸ் வாங்கிடுவேன், எனக்கு இங்கே தலை காட்ட முடியலைன்னு அவர் கத்திட்டு இருக்கார் ஒரு பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு. ஆனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இறால் ஏற்றுமதி இல்லையா, அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு. எல்லாரும் மிகப்பெரிய அளவில் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதோ முந்தா நாள் 100% இந்திய மருந்துகளுக்கு 100% வரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. எங்கே? பங்குச்சந்தையில் 3% மிகப்பெரிய வீழ்ச்சி. இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்களாம் வந்து என்ன சொல்லுவோம், அமெரிக்காவுக்கு கொடுக்கலன்னா என்னடா, நம்ம சாப்பிடுவோம், மோகன் பாகவத் கொஞ்சம் சாப்பிடுவார், கொஞ்சம் விஹெச்பிக்காரன் சாப்பிடுவான், கொஞ்சம் இந்து முன்னணிக்காரன் சாப்பிடுவான், நாங்கள் சாப்பிடுவோம்டா, நாங்கள் சாப்பிடுவோம். ஆமாம், நீங்கள் மருந்து நீங்கள் அமெரிக்கா கொடுக்கலடா, அமெரிக்கா வாங்கலடா, எங்களை எதாவது பண்ணுற முடியுமா, நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோண்டா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து இன்றைக்கு மோடியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு மோடி பதில் சொல்லணும் இல்லையா? சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் என்னை பாருங்களேன், நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். ஐக்கிய நாட்டு சபையினுடைய 80வது ஆண்டு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் மோடியை காணோம். மோடியை பார்த்தவர்கள் யாராவது உண்டா? இல்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே இருக்கிறார். ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமெரிக்க பிரதிநிதி என்ன சொன்னார் அப்படிங்கிறத வீடியோவை நம்மெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் சிரித்து கொண்டே இருக்கிறார் ஜெய்சங்கர். பாருங்களேன், சங்க பரிவாரங்களால் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எந்த அளவிற்கு அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது பாருங்கள். ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இதாங்க நிலைமை. இதை இனியேனும் புரிந்து கொள்ள வேண்டும். இனியேனும் அந்த சித்தாந்தம் இந்த மாதிரியான ஆட்சி அதிகாரத்தில் உட்காராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்திய மக்களுக்கு இருக்குது. அதனால தான் ராகுல் காந்தி பல வருடங்களாக அரசமைப்பு சட்டத்தை தூக்கி கொண்டே காட்டிக்கொண்டே சுட்டி கொண்டிருக்கிறார். எப்பா ஆபத்து, உஷாராய்க்கோ, கவனமாக இருந்துக்கோ, இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து, இதை காப்பாற்றலைன்னா போச்சுது, இதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் அரசுக்காரன் தயாராகிட்டு இருக்கிறான், கவனமாக இருங்க அப்படின்னு போகிற இடம் பூரா நம்முடைய ராகுல் காந்தி ஏன் அதை தூக்கிட்டு போகிறாரு? அவர் எச்சரிக்கை செய்கிறார். அவருடைய எச்சரிக்கையை நாம் எப்போதெல்லாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கிறது என்பதற்கு கடந்த 11 வருடங்கள் சாட்சியமாக இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.